உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வரலட்சுமி விரதம் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டில் செல்வம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வழிபாடை மறக்காமல் செஞ்சுருங்க. இது ஒரு எளிமையான வழிபாடு தான். இந்த வழிபாடோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மற்ற வீடியோக்கள் தேவையே படாது. இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு தேவையான முழு தகவலையுமே கொடுத்துரும். வரலட்சுமி விரதம் என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் நம்ம இந்த பூஜையை செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 3 நாள் வழிபாடாக நம்ம இதை செய்கிறோம். கலசம் வச்சும் வழிபடலாம், இல்லைனா நம்ம கலசம் வச்சு வழிபட விரும்பாதவங்க இல்லை அதை செய்கிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க படம் வச்சும் கூட மகாலட்சுமி படம் வச்சும் கூட நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். கலசம் வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா 3 நாள் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். ஒரே நாள்லேயே செய்ய முடியாதாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரே நாளில் செய்யணும் அப்படின்னா நீங்கள் படம் வைத்து தான் நீங்கள் வழிபாடு செய்யணும். கலசம் வச்சு நீங்கள் வழிபடுறீங்க, அம்பாளை அழைச்சி எல்லா வழிபாடும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கலசம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும். படம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும்போது நீங்கள் ஒரே நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் காலையில் அழைச்சி சாயந்தரத்துக்குள்ளேயே நீங்கள் எல்லா பூஜைகளும் முடிச்சுக்கொள்ளலாம். கலசம் வச்சு நீங்கள் செய்யும்போது 3 நாள் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். இது புதுசாக நீங்கள் விரதம் இருக்கிறீங்க இப்போ தான் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். இது ஒரு எளிய வழிபாடு தான். நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம். பட்டினிலாம் இருக்கணும்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் என்னால் இருக்க முடியாது, எனக்கு உடம்பு ஒத்துழைக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பட்டினி விரதம் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இது கட்டாயமும் கிடையாது. முடிஞ்சால் இருங்க, இல்லை உடல்நிலை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பொறுத்து அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இதை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு டைமிங் இப்போ பார்த்துடலாம். அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு இது முதல் நாள் வியாழக்கிழமையே நீங்கள் அழைச்சி வழிபடுறதா இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு டைம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6 to 8 மணி வரைக்கும் அம்பாளை நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிக்கலாம். இல்லை நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் அழைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7:20 வரைக்கும் நீங்கள் அழைச்சிக்கலாம். வரலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யணும். இந்த வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9 to 10:20 செஞ்சுக்கலாம். இல்லைனா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே செஞ்சிங்கன்னா இது ரொம்பவே சிறப்பான நேரம். இதில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கலாம். சாயந்தரம் செய்ய முடியாதவங்க காலையில் இந்த வழிபாட்டை செஞ்சுக்கலாம். புனர் பூஜைக்கான நேரம் பார்த்தீங்கன்னா மறுநாள் சனிக்கிழமை செய்கிறவங்க இந்த பூஜை காலையில் 7:30 to 8:50 இல்லைனா 10 to 11 செஞ்சுக்கலாம். இல்லை நான் ஞாயிற்றுக்கிழமை தான் செய்வேன், வெள்ளிக்கிழமை தான் நான் அம்பாள் அழைப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை செய்கிறதா இருந்தால் காலையில் 7:40 to 8:45 வரைக்கும் இல்லைனா 10:30 to 11:30 வரைக்கும் இதை செஞ்சுக்கலாம். நான் சொல்கிறது புரியல அப்படின்னா நான் எழுதியிருக்கேன், இந்த டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். கிழமையிலேருந்து தேதியிலேருந்து எந்த டைமிங் முதற்கொண்டு எழுதியிருக்கிறேன், நல்லா பாருங்கள். அதுக்கு புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் செஞ்சுக்கலாம். 3 நாள் வழிபாடு செய்கிறவங்களுக்கு இந்த 3 நாள் டேபிள் நான் கொடுத்துருக்கேன். இல்லை நான் ஒரே நாளில் வெள்ளிக்கிழமை செய்கிறேன்னா அந்த வெள்ளிக்கிழமை நேரத்தை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் அழைச்சி அப்பயே நீங்கள் பூஜையும் செஞ்சுட்டு சாயந்தரம் நீங்கள் புனர் பூஜை செஞ்சு நீங்கள் அம்பால ஃபுல்லாக நீங்கள் பண்ணிக்கலாம். தாம்பூலமாக அன்றைக்கே கொடுத்து முடிச்சுக்கலாம். இல்லை 3 நாள் வழிபாடு செய்கிறதா இருந்தால் வியாழன் ஆரம்பித்து நீங்கள் சனிக்கிழமை முடிக்கலாம். இல்லை வெள்ளி ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்பாளை எப்படி வீட்டுக்கு அழைக்கிறது. அம்பாள் எல்லா அலங்காரங்களும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அம்பாளை எடுத்துகிட்டு போய், அதாவது அந்த குடும்பத்தோட மூத்த ஆள் யாரோ அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டு வெளியில் நிலைவாசலில் வச்சுட்டு நிலைவாசல்லேருந்து அம்பாளை நீங்கள் எங்கே அலங்காரம் செஞ்சு வச்சுருக்கீங்களோ அந்த மேடைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வச்சதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் அம்பாளை அழைச்சிட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படிலாம் வேண்டுதல் வைக்கணுமோ அந்த அழைச்சிட்டு வீட்டுக்கு இப்போ நீங்கள் அம்பாளை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வழிபாடு அவங்கள்ட்ட செய்யணும். எல்லாம் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாக்கோளம் போட்டிருக்கணும், அரிசி மாவு கோலம் போட்டிருக்கணும். அலங்காரம் பார்த்தீங்கன்னா அரிசி நெல் வாழை இலையில் வச்சு நீங்கள் கலசம் வைக்கணும். இல்லை படம் வைக்கிறதா இருந்தால் அதில் நீங்கள் வைக்கணும். நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை, சுண்டல், பருப்பு பாயசம், பொங்கல், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு அப்படிலாம் நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கலாம். சிம்பிளாக இதை நீங்கள் செய்யலாம். எது ஒன்று செஞ்சாலும் ஓகே தான். பூ அலங்காரம், மலர் அலங்காரம் பார்த்தீங்கன்னா தாமரை மலர் கண்டிப்பாக வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமானது. அப்புறம் துளசி, வில்வம் இதெல்லாம் கிடச்சிச்சினாலும் நீங்கள் தாராளமாக வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். மலர்கள்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனைக்கு எல்லாத்துக்கும் மலர்கள்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ தாராளமாக, வெள்ளைப்பூக்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அர்ச்சனை பார்த்தீங்கன்னா குங்குமம், மஞ்சள், மலர், அச்சதை இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அர்ச்சனை செய்யணும்.
இதெல்லாம் செஞ்சு எல்லாம் நைவேத்தியம்லாம் செஞ்சு அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அன்றைய நல்ல நேரத்திலே வந்து சரடும் வந்து கட்டிக்கணும். சுமங்கலி பெண்கள் நீங்கள் வீட்டில் தனியாக தான் இருக்கிறீங்க, தனியாக தான் வழிபாடு செய்ய போகிறோம், தாராளமாக நீங்கள் தனியாக அந்த வழிபாடை செய்யலாம். இல்லை நான் வந்து எல்லாரையும் பக்கத்தில் இருக்க எல்லாரையும் அழைச்சி நான் செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சுமங்கலி பெண்கள் யாராக இருந்தாலும் அழைச்சி நீங்கள் வந்து வீட்டில் இந்த வழிபாட்டுக்களை செய்யலாம். அவங்களுக்கு உங்களுக்கு வசதிக்கு தகுந்தாப்புல தாம்பூலங்களும் கொடுத்து அனுப்பலாம். வெள்ளிக்கிழமையே முடிக்கிறதா இருந்தால், இல்லைனா மறுநாள் சனிக்கிழமை தான் நீங்கள் புனர் பூஜை செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக சனிக்கிழமை கொடுக்கலாம். இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து அந்த புனர் பூஜை செஞ்சு அவங்களுக்கு சுமங்கலிக்கு நீங்கள் சுமங்கலி தாம்பூலங்கள் வந்து மங்கள தாம்பூலங்கள் வந்து கொடுத்துக்கலாம். தாம்பூலத்தில் மஞ்சள் கயிறு, மஞ்சள் தாலிக்கயிறு, வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், ஒரு ப்ளவுஸ் பிட்டு, இல்லை உங்களுக்கு வசதி தகுந்தாப்புல தான் உங்களுக்கு எது கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுக்கலாம். வளையல், மஞ்சள் குங்குமம், தாலிக்கயிறு இது மட்டுமே கொடுத்தாலும் ஓகே தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு லாஸ்ட்டாக எல்லா பூஜைகளும் முடிச்சதுக்கப்புறம் ஆரத்தி அம்மனுக்கு கண்டிப்பாக எடுக்கணும். இந்த பூஜைகள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியாகவும் செய்யலாம். இந்த எல்லா பூஜைகளுமே நைவேத்தியம், வழிபாடு, தீப ஆரத்தி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிருக்கணும். மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக அன்றைய நாளில் செய்யணும். படமும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வச்சு கண்டிப்பாக இந்த நாளில் செஞ்சிடணும். புனர் பூஜை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி ஞாயிறு இந்த கிழமையில தான் வரும். இல்லை வெள்ளிக்கிழமை முடிக்கிறவங்களுக்கு இது வந்து வெள்ளிக்கிழமையே நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நான் 3 நாள் வழிபாடாக செய்கிறேன் அப்படிங்கும்போது இந்த இது செய்யலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் செய்கிறவங்களுக்கும் இந்த முறை தான். அம்மனை பார்த்திங்கன்னா புனர் பூஜை செய்கிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா அம்மனை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு அரிசி பானையிலையோ இல்லை அரிசி இதெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வழிபாடு செய்யணும். இந்த மாதிரிலாம் வழிபாடு அரிசி பானையில் வச்சு வழிபாடுகள் எல்லாம் செஞ்ச பிறகு நீங்கள் கலசத்தை அப்படியே கொண்டு போய் நீங்கள் பூஜை அறையில் வச்சிடலாம். படமாக இருந்தாலும் வச்சிடலாம். தேங்காயை பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற இனிப்பு பதார்த்தத்துக்கு செஞ்சுக்கலாம். அதில் உள்ள அரிசிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பி சாமிக்கு படைக்கக்கூடாது. பூக்கள் எல்லாம் கூட நீங்கள் தண்ணியில் விட்டுடலாம். மற்றபடி வந்து அதில் உள்ள பொருட்கள் மீண்டும் பார்த்திங்கன்னா சாமிக்கு படைக்கக்கூடாது. நீங்கள் வந்து அதை தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம். நான் திரும்பி வந்து லாங் ஸ்கேலில் உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியாதவங்க நல்லா பார்த்துக்கோங்க. நான் சொன்ன குறிப்புகள் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு தான். தாராளமாக செய்யலாம். புதுசாக செய்கிறவங்களும் கண்டிப்பாக செய்யலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு கமெண்டில் சொல்லுங்கள், ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தகவலுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக வந்து நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். நான் வந்து 2 நாள் 3 நாள் முன்னாடியே வழிபாடு பூஜைகள் குறித்து நான் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியலனாலும் இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நேரமும் நீங்கள் கண்டிப்பாக அந்த இருக்க நோட்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், எப்படி வந்து நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எப்போ சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக அந்த பூஜைகள் வந்து செஞ்சுக்கலாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தகவலுக்கு நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.